ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் 9 ஆசிய ஜோதி. மதிப்பீடு வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் டேஷ். ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டேஷ். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது டேஷ். தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். எளிது கூட்டல் ஆகும். பாலையெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையலாம். குறுவினா. வினா 1. அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது? அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது? விடை பார்க்கலாம். விடை 190வது பக்கத்தில் இந்த 2வது பத்தியில் இருக்குது. இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் செய்ய முடியாத செயல். அடுத்தது 2வது கேள்வி. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? விடை எறும்பு தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுகிறது. விடை எறும்பு தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுகிறது. 3வது வினா. ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது? ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது? விடை ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. எப்போதும் நம்ம செய்கிற நன்மையும் தீமையும் நம்ம விட்டுட்டு போகவே போகாது. ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. அடுத்தது 4வது வினா. உலகம் முழுமையும் எப்போது ஆள முடியும்? உலகம் முழுமையும் எப்போது ஆள முடியும்? விடை நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையையும் ஆட்சி செய்ய முடியும். அதாவது நேர்மையான இரக்க குணம் கொண்டவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகத்தை முழுமையாகவும் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடை நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையையும் ஆட்சி செய்ய முடியும். அடுத்தது சிறுவினா பார்க்கலாம். சிறுவினா. எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுரைகள் யாவை? எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுரைகள் யாவை? விடை 190வது பக்கத்தில் இதே 2வது பத்தியில் பாருங்கள். அங்கேருந்து ஆரம்பிக்குது. புத்தர் பிரான் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழறதுக்கு புத்தர் பிரான் என்ன அறிவுரைகள் கூறியிருக்காரு? கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனாலும் எல்லாமே புத்தர் பிரான் கூறிய அறிவுரைகளாக இந்த ஆசிய ஜோதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். 2வது பாயிண்ட்டு. எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ? எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ? நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெய்வதால் வயல்
பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ? உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ? எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். எல்லா உயிர்களிடமும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைபொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர். அதாவது இந்த மறைந்திருக்கிற பொருளை அறியாதவர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிற உயிர்களை வருத்தி அதுலேருந்து தாமும் துன்புறுவர் அப்படின்னு புத்தர் பிரான் கூறியிருக்காங்க. காடு மலையெல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு. காடு மலையெல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு. அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலையெல்லாம் மக்களுக்கு தருகிறது. ஆடு மேய்ஞ்சிட்டு வரும்போது பால் சுரந்திருக்கும். குட்டி ஆசையோடு வந்து குடிக்க வரும்போது அதுக்கு கொடுக்காம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பாலை தான் கறந்துட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணும், குட்டி வருத்தம் அடையும். அதை தான் சொல்லியிருக்காரு. காடு மலையெல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு. அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலையெல்லாம் மக்களுக்கு தருகிறது. இதனை தீச்செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இது ஒரு தீச்செயல் என்று கருதாமலே என்ன பண்ணுவாங்க மக்கள், அதாவது அது நம்ம செய்கிறது தவறுன்னே தெரியாமல் நம்ம செய்வோம். மக்கள் செய்கிறது தவறுன்னே தெரியாது, ஆனால் அதுவும் ஒரு தீங்கு தான். அந்த குட்டிக்கு கொடுக்காம, ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்காம நம்ம எடுத்துக்கிறது, அது பசியோடு இருக்கும்போது அதற்குரிய பாலை நம்ம எடுத்துகிட்டு போகிறதும் ஒரு தீச்செயல் தான் அப்படின்னு புத்தர் பெருமான் சொல்லியிருக்கார். இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்களன்றோ? நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நல்லது கிடைக்குமா? நம்ம நம்பி இருக்கிறவங்க வயிறு எரியும் மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நமக்கு எப்படி நல்லது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கிவிடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. அடுத்தது, ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள். இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிவிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? புத்தர் பெருமான் சொல்லியிருக்கார். எதுக்காக? எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பெருமான் இந்த அறிவுரைகளெல்லாம் கூறியிருக்கார். நன்றி.